ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். டெய்லியும் நான் ஒரு குட்டி கதை சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அந்த கதையில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி அது உங்களுக்கு நல்ல விஷயமா படலை அப்படின்னா அதை நீங்கள் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? நான் கதை சொல்கிற விதமும் என்னோட கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. ஓகேங்களா? மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அந்த மலையடி வரத்தை ஒட்டி பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, மாந்தோப்பு, ரப்பர் தோட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பசுமையான இடம் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா ஒரு கிராமம், அதாவது குக்கிராமம்னு வச்சுக்கலாம். குக்கிராமம் என்னென்னா பெருசாக டெவலப்லாம் எதுவும் ஆயிருக்காது. அவங்களோட பிரதான தொழிலே வந்து விவசாயம் தான். ஓகேங்களா? விவசாயம், வீட்டில் ஆடு மாடு கோழி இதுகெல்லாம் வளர்ப்பாங்க. இதுதான் வந்து அவங்களோட பிரதான தொழிலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிராமம். அவங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லு வயல்வெளி, எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அப்படி இயற்கையோடு ஒன்றினா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க அங்குள்ள மக்கள். அப்போ அதில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதாவது ஒரு ஹஸ்பண்டு ஒரு ஒய்ஃபு, அவங்களுக்கு ஒரு 10 வயசு பொண்ணு. இவங்க 3 பேரும் ஒரு வீட்டில் வசிச்சுட்டு வராங்க. அவங்க வீட்டில் என்னென்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவார்னா விவசாயத்துக்கு போயிடுவார். அவங்க ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகளுக்கெல்லாம் புல் அறுத்து போட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு நாள் அந்த கணவர் வந்து காட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு போயிட்டார். அப்போ மனைவி என்ன பண்ணாங்கன்னா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற தென்னந்தோப்பில் போய் மாட்டுக்கு தேவையான புல்லுகள்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க போகும்போது பார்த்தா ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்குது. உடனே இவங்க திடுக்குன்னு பயந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. எங்கேயுமே வந்து அந்த யார் இருக்க மாதிரியோ எதுவுமே தெரியல. ஆனால் அந்த அழுகுரல் மட்டும் வந்துட்டுருக்கு. சரி, எங்கே இருந்துட்டா இந்த அழுகுரல் வருதுன்னு மனசில் என்ன தான் பயம் இருந்தாலும் ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அப்படியே அந்த தென்னந்தோப்புக்கிட்டே போகிறாங்க. பார்த்தா ஒரு தென்னை மரத்துக்கு பக்கத்தில் அந்த அழுகுரல் அதிகமாக கேட்குது. உடனே இவங்க அந்த தென்னை மரத்துக்கிட்ட போய் நின்றுட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஒன்றுமே தெரியல. என்னடா இது, இந்த தென்னை மரத்துக்கிட்ட தான் அழுகுரல் கேட்குது. பார்த்தா இப்போ எதுவுமே காணுமே, யாரையுமே காணுமே அப்படின்னு பார்க்குறாங்க. டக்குன்னு அந்த அழுகுரல் நின்றுது. உடனே சரி அழுகுரல் நின்றுச்சு, நமக்கு நம்மளோட பிரமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் அந்த இடத்துல மூவ் ஆக பார்க்குறாங்க. மறுபடியும் அந்த அழுகுரல் கேட்குது. அந்த தென்னை மரத்துக்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியாகவே கேட்குது. உடனே இவங்களும் அந்த தென்னை மரத்துக்கிட்ட தென்னை மரத்தில் மேலெல்லாம் நிமிந்து அண்ணாந்தெல்லாம் பார்க்குறாங்க, எதுவும் இருக்கான்னு பார்க்குறாங்க. அந்த தென்னை மரத்தில் எதுவும் தெரியலை. உடனே இவங்க பதறி போய் வேகமாக கொஞ்சம் இருந்த அறுத்து வச்ச புல் வரைக்கும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை நம்ம கணவர்கிட்ட சொல்லலாமா வேணாவா, சொன்னால் அவர் என்ன நினைப்பாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்புறம் யோசிச்சுட்டு அப்படியே அதை விட்டுட்டாங்க. அப்புறம் மறுநாள் போகிறாங்க. மறுநாள் அதே மாதிரி அழுகுரல் கேட்குது. சரி, இதுக்கு மேலே விட்டால் வேலை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மறுநாள் அவங்க வீட்டுக்கார்ட்ட இந்த மாதிரி நம்ம தென்னந்தோப்பில் ஒரு தென்னை மரத்துக்கு பக்கத்தில் ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்குது. நான் போய் என்னன்னு பார்த்தோன்னா அந்த அழுகுரல் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் என்ன பண்ணாரு, இவங்க யோசித்த மாதிரியாவே இல்லை உனக்கு அது எதாவது பிரம்மையாக இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அவங்களும் சரி வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசாமல் தூங்கிடுறாங்க. மறுநாளுக்கு என்ன நைட்டு ஒரு 8 மணியை போல் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு சரி தூங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தூங்குறாங்க. அப்போது வந்து மறுபடியும் அந்த அழுகுரல் கேட்குது. இப்போ பார்த்தா அந்த அழுகுரல் அவங்க வீட்டுக்காருக்கு சேர்ந்து கேட்குது. அப்போ அவர் புரிஞ்சுக்கிறாரு, சரி ஓகே இது பிரம்ம கிடையாது, உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் கொஞ்சம் தைரியசாலின்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா வீட்டிலேருந்து ஒரு பெரிய டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு வயக்காட்டுக்குள்ளே போகலான்னு பார்க்குறாரு. அதாவது தென்னந்தோப்பு பக்கம் போகலான்னு. உடனே உங்கள் ஒய்ஃபு இல்லைங்க வேணாங்க, எதுமோ இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இது அவருக்கு சின்ன வயசுலேருந்தே பிறந்து வளர்ந்த ஊர் அப்படின்றனால அவர் அது பேசுறதுல இல்லை வாமா போய் என்னன்னு பார்க்கலாம், நான் போய் பார்த்துறேன், நீ வேணா வீட்டில் இரு அப்படின்றாரு. சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. உடனே ஐயோ நம்ம வீட்டுக்காருக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயத்தில் இவங்களும் பின்னாடியே போகிறாங்க. போய்கிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் தூரம் போகும்போது அழுகுரல் கேட்டுகிட்டே இருக்குது. சொன்ன அந்த தென்னை மரத்துக்கிட்ட போகும்போது அந்த அழுகுரல் ரொம்ப ஜாஸ்தியாகவே கேட்குது. இப்போ இவரும் போயிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு, ஒன்றும் தெரியல. மரத்து மேலே லைட்டெல்லாம் அடித்து பார்க்குறாரு, இவருக்கும் ஒன்றும் தெரியல. இவருக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுரல் நின்றுச்சு. சரி நின்னோடனே சரி வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சரி திட்டி விட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான். அண்ணா அந்த மாதிரி இது தென்னந்தோப்புக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட மரத்துக்கிட்ட ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்குதுன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, உங்கள் மச்சானை நானும் போய் பார்த்தோம், அதனால் அந்த அழுகுரல் கேட்கத்தானே செய்யுது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாரு, சரிம்மா இனிமேல் மறுபடியும் அந்த அழுகுரல் கேட்டுச்சு அப்படின்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணு, உடனே நான் 4-5 ஆளுங்களை கூட்டிகிட்டு வரேன், அதை என்ன நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அமைதியாக இருந்தது. திரும்ப பார்த்தா அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அந்த சத்தம் கேட்கல. அன்றைக்கி நைட்டு மறுபடியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சாப்பிட்டுட்டு தூங்கலாம்னு சொல்லி போகிறாங்க. மறுபடியும் அந்த அழுகுரல் கேட்குது. உடனே இந்த பொண்ணு பதறி போய் அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுது. உடனே அவங்க அண்ணன் என்ன பண்ணாங்க, 4-5 அடியாளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு
அவங்க தங்கச்சி சொன்ன அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. ஏதாவது யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. கையில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தீப்பந்தம் ரெடி பண்ணுவோம்ல, ஒரு குச்சியில் வந்து ஒரு பழைய துணி நல்லா சுற்றி அதில் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிட்டு தீப்பந்தம் மாதிரி கொளுத்திட்டு அந்த தோப்பை சுற்றி தர்றாங்க, தோப்புக்குள்ளேயும் தர்றாங்க. அந்த குறிப்பிட்ட மரத்துக்கிட்ட போகும்போது அதே மாதிரி சத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக கேட்குது. அவங்களும் அந்த மரத்து மேலெல்லாம் என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க. ஒன்றுமே தெரியல. அழுகுறலும் நின்றுச்சு. உடனே அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொல்கிறான் வந்து, எவ்வளோ பெரிய பேயாக இருந்தாலுமே வந்து வெளிச்சம் தெரிஞ்சிச்சுன்னா அது பயந்துரும். அதனால இது ஏதோ ஒரு பேய் தான். அதனால அது பயந்து போயிடுச்சு. அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல. சரி அப்போ உடனே அவங்களும் என்ன பண்ணாங்க, சரி ஓகே வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் யோசிச்சுட்டே பேசிகிட்டே இருக்காங்க. மறுபடியும் பார்த்தா திடீர்னு அந்த அழுகுற ரொம்ப பெருசாக கேட்குது. உடனே எடுத்தாங்கல்ல ஓட்டம். யாருமே அந்த இடத்துல நிற்கல. பயந்து எல்லாருமே ஓடிடுறாங்க. உடனே இந்த விஷயம் வந்து அப்படியே ஊர் ஃபுல்லாக பரவிடுது. அதாவது ஊர் ஃபுல்லானா அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஃபுல்லாக பரவிடுது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சாமியாரை வர வச்சு, இந்த ஐயா ஐயா இந்த மாதிரி அழுகு சத்தம் கேட்குது. அதுவும் இந்த தென்னை மரத்துக்கிட்ட தான் ரொம்ப அதிகமாக கேட்குது. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதாவது ஒன்று சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி அந்த சாமியார்கிட்ட கேட்குறாங்க. இப்போ பார்த்தா அந்த அழுகுரல் அவங்க வீட்டுக்காருக்கு சேர்ந்து கேட்குது. அப்போ அவர் புரிஞ்சுக்கிறாரு, சரி ஓகே இது பிரம்ம கிடையாது, உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் கொஞ்சம் தைரியசாலின்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டிலேருந்து ஒரு பெரிய டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு வயக்காட்டுக்குள்ளே போகலான்னு பார்க்குறாரு. அதாவது திறந்த பக்கம் போகலான்னு. உடனே உங்கள் ஒய்ஃபு, இல்லைங்க வேணாங்க, எதுமோ இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இது அவருக்கு சின்ன வயசுலேருந்தே பிறந்து வளர்ந்த ஊர் அப்படின்றனால அவர் அது பேசுறதுல, இல்லை வாமா போய் என்னன்னு பார்க்கலாம், நான் போய் பார்த்துறேன், நீ வேணா வீட்டில் இரு அப்படின்றாரு. சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. உடனே ஐயோ நம்ம வீட்டுக்காருக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயத்தில் இவங்களும் பின்னாடியே போகிறாங்க. போய்கிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் தூரம் போகும்போது அழுகுரல் கேட்டுகிட்டே இருக்குது. அந்த சொன்ன அந்த தென்னை மரத்துக்கிட்ட போகும்போது அந்த அழுகுரல் ரொம்ப ஜாஸ்தியாகவே கேட்குது. இப்போ இவரும் போயிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு, ஒன்றும் தெரியல. மரத்து மேலே லைட்டெல்லாம் அடித்து பார்க்குறாரு, இவருக்கும் ஒன்றும் தெரியல. இவருக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுரல் நின்றுச்சு. சரி நின்னோடனே சரி வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சரி திட்டி விட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான். அண்ணா அந்த மாதிரி இது தென்னந்தோப்புக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட மரத்துக்கிட்ட ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்குதுன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உங்கள் மச்சானும் நானும் போய் பார்த்தோம், அதனால் அந்த அழுகுரல் கேட்க தானே செய்யுது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாரு, சரிம்மா இனிமேல் மறுபடியும் அந்த அழுகுரல் கேட்டுச்சு அப்படின்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணு, உடனே நான் 4-5 ஆளுங்களை கூட்டிகிட்டு வரேன், அதை என்ன நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அமைதியாக இருந்துருது. திரும்ப பார்த்தா அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அந்த சத்தம் கேட்கல. அன்றைக்கி நைட்டு மறுபடியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சாப்பிட்டுட்டு தூங்கலாம்னு சொல்லி போகிறாங்க. மறுபடியும் அந்த அழுகுரல் கேட்குது. உடனே இந்த பொண்ணு பதறி போய் அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுது. உடனே அவங்க அண்ணன் என்ன பண்ணாங்க, 4-5 அடியாளங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க தங்கச்சி சொன்ன அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. ஏதாவது யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. கையில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தீப்பந்தம் ரெடி பண்ணுவோம்ல, ஒரு குச்சியில் வந்து ஒரு பழைய துணி நல்லா சுற்றி அதில் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிட்டு தீப்பந்தம் மாதிரி கொளுத்திட்டு அந்த தோப்பை சுற்றி தர்றாங்க, தோப்புக்குள்ளேயும் தர்றாங்க. அந்த குறிப்பிட்ட மரத்துக்கிட்ட போகும்போது அதே மாதிரி சத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக கேட்குது. அவங்களும் அந்த மரத்து மேலெல்லாம் என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க.